வணக்கம். திருநள்ளாறு சனி பெயர்ச்சி பலன்களால் அதிக துன்பங்களை சனி பகவான் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு தருவார் என்பதை சிறு விளக்கமாக பார்ப்பதுதான் இந்த பதிவு. சனி பகவான் என்றாலே பல வகையான பயமும் பதற்றமும் கட்டாயமாக அனைவருக்கும் இருக்கும். இந்த பதிவாகப்பட்டது பலனாகப்பட்டது குரு, ராகு, கேதுவை தவிர்த்து சனி பகவான் ஏழரை சனியாகவோ அர்த்தாஷ்டம சனியாகவோ கண்டக சனியாகவோ அஷ்டம சனியாகவோ வரும் காலங்களில் கஷ்டங்கள் இருக்கும், நஷ்டங்கள் இருக்கும், துன்பங்கள் இருக்கும், உறவு சிக்கல்கள் இருக்கும், செய்கிற தொழிலில் வருமானம் இருக்காது. நல்லா இருந்த வாழ்க்கையில் கூட 4 பேர் நாக்கு மேலே பல்ல போட்டு பேசுகின்ற அளவிற்கு சோதனைகளும் கஷ்டங்களும் தருவது தான் சனி பகவான். உலகத்தில் கெட்டவங்க வர்றாங்க, நல்லவங்க வர்றாங்க, சண்டைக்காரங்க வர்றாங்க. இப்படியெல்லாம் சொன்னால் கூட ஓரளவுக்கு பயமும் ஓரளவுக்கு தான் தைரியமும் இருக்கும். ஆனால் சனி பகவான் ஏழரை சனியாக வர போகிறாருன்னு சொன்னாவே என்ன நடக்க போகிறதோ அப்படின்ற ஒரு பயம் எல்லா ராசிக்காரர்கிட்டையும் இருக்கும். ஜோதிடத்தையும் ஜாதகத்தையும் நம்பாமல் இருப்பவர்கள் பாடு எவ்வளவோ மேல். இதை நம்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஏழரை சனி வருதா, ஜாதகம் என்ன சொல்லுது முதல்ல போய் பாரு. தாக்கு பிடிப்போமா, தாக்கு பிடிக்காமல் பல வகையில் கஷ்டப்படுவோமான்ற ஒரு பயம். ரெண்டாவது, ஜாதகத்தை பார்ப்பதை விட ஒரு குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு ஏழரை சனியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஏழரை சனியில் கூட மங்குச்சனி, பொங்குச்சனி, கங்குச்சனி, இறுதி சனின்னு 4 வகையாக வரும். இந்த 4 சனி பகவானின் சனி பிடிப்பதைத்தான் 120 ஆண்டுகள் ஒரு மனிதன் இருக்கலாம், வாழலாம்னு கணித்து சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ரகசியம் வேறு. 4 முறை சனி பகவான் பிடிக்கிற அளவுக்கு யாரும் 120 வருஷம் இப்போ வாழ போகிறாங்க. ஒவ்வொரு கிரகத்தினுடைய தசாவையும் கூட்டி கணக்கிட்டு பார்த்தால் 120 வருஷம் வரும். சுக்கிர தசையா 20 வருஷம், சனி தசையா 19 வருஷம், ராகு தசாவா 18 வருஷம், புதன் தசாவா 17 வருஷம், குரு தசாவா 16 வருஷம், சந்திர தசாவா 10 வருஷம். இப்படி சூரியன் முதல் ராகு கேது வரையில் கணக்கிடும்போது ஒவ்வொரு கிரகத்தினுடைய தசாவையும் கணக்கிட்டு பார்த்தால் 120 ஆண்டுகள் வருது. இப்போது ஒரு சிலருக்கு ஒரு கேள்வி வரும். ஒரு குழந்தை பிறக்கும்போது கர்ப்ப செல் போக மீதி 4 வருஷம் 5 வருஷம் ஒரு 5 மாதம் 10 வருஷம் வருது இல்லையா, அதை கடிக்காமலே சொல்லிட்டீங்களே அப்படின்ற மிகப்பெரிய ஒரு மனக்குழப்பத்துக்கு ஆளாயிடுவாங்க. இந்த குழப்பம் தீர்றதுக்கு அடுத்து சனி பிடிச்சி விடணும். ஒரு கணக்கு தான். அப்படி 120 ஆண்டுகள் 9 கிரகங்களும் நடத்தக்கூடிய தசாவை வைத்து சொல்லி இருப்பது. அப்படி எந்த தசாவாக இருந்தாலும் சரி, எந்த தசா புத்தியாக இருந்தாலும் சரி, சனி பகவான் வந்தால் கஷ்டத்தை மட்டும் கொடுப்பாருன்னு எந்த ராசிக்காரர்களும் நம்ப வேணாம். சனி பகவான் கஷ்டத்தை கொடுக்கணும்னு கேட்டிங்களேனாக்கா, தவறு செய்தவர்களையும் தப்பு செய்தவர்களையும் பல வகையான மோசடி செய்தவர்களையும் பல வகையிலும் துன்பங்களை கொடுப்பார். அட சும்மா இருங்க சார், எத்தனையோ அரசியல்வாதிங்க இருக்கிறாங்க, எத்தனையோ
அரசாங்க ஊழியர்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ பணக்காரர் இருக்காங்க. அவங்களையெல்லாம் இந்த சனி பகவான் விட்டுட்டு யார் ஏழை, யார் குடும்பஸ்தன், யார் தினம் தினம் உழைக்கிறவங்கள மட்டும்தான் தொல்லையை கொடுப்பாரா? அவருக்கும் வேறு வேலை இல்லை, உங்களுக்கும் வேறு வேலை இல்லைன்னு மனம் குழப்பத்தில் சில வார்த்தைகளை பேச சொல்லும். இதற்கு காரணம் ஜாதக கர்மா. அவர்களுடைய வாழ்க்கையை உள்ளே சென்று பார்த்தால்தான் தெரியும் எவ்வளவு நோய், எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு துன்பம், எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு. ஏழைங்கன்னா பரவாயில்ல, தினமும் வேலையை செய்கிறாங்க, வர்றாங்க, உழைத்த களைப்பால் இருப்பதை உண்டு விட்டு அவங்க தரையில் பாயை போட்டுன்னு படுத்தாலும் தூங்கிடுவாங்க, இல்லை வீட்டுக்குள்ளே படுத்தாலும் தூங்கிடுவாங்க. பணக்காரங்க நிலைமை அப்படியா? நீங்கள் நினைக்கிற மாதிரி பல வகையான உயர் அதிகாரிகளோ அரசியல்வாதிகளோ அப்படியா? உயிரை கையில் பிடிச்சின்னு வாழணும். இவ்வளவு ரகசியங்கள் இருக்குது. நம்ம மேம்போக்காக ஒரு வார்த்தையை பேசிடுவோம், ஒரு வார்த்தையை கேட்டுடுவோமே தவிர அவங்களுடைய இடத்தில் போய் சென்று பார்த்தால்தான் தெரியும் அவர்கள் எவ்வளவு கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் அனுபவிக்கிறாங்கன்னு. சரி, ரொம்ப நேரம் பேசிட்டோம். சனி பகவான் யார்? துன்பங்களை கொடுப்பவர், கஷ்டங்களை கொடுப்பவர். ஆனால் அவர் கஷ்டத்தையும் துன்பத்தையும் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நன்மைகளை செய்திருப்பார். அதை பற்றி யாரும் பேசுறதில்ல, பேச போகிறதும் கிடையாது. இப்போது ஏழரை சனி எந்த ராசிக்கு பிடிக்குதுன்னு கேட்டிங்கன்னாக்கா, ஏழரை சனியில் என்ன இருக்குது? மங்குச்சனி, பொங்குச்சனி, கங்குச்சனி, இறுதிச்சனி. அடுத்தது ஏழரை சனி ஒரு ராசிக்கு பிடிக்குதுன்னு கேட்டிங்கன்னாக்கா, முதல்ல விரயச்சனி. அந்த விரயச்சனியாக வரப்போகிறது மேசராசின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மேசராசிக்காரர்களுக்கு விரயச்சனியாக ஆரம்பிக்க போகிறாருன்னு அர்த்தம். அவர் விரயச்சனியாக வருவதற்கு முன்பதாக 11ஆம் இடத்தில் இருந்திருப்பார். 11ஆம் இடத்தில் இருக்கும்போது தன்னை அறியாமல், தன்னை அறிந்து கொள்ளாமல், அடுத்தது என்ன நடக்கப் போகிறதோ என்று தெரிந்து கொள்ளாமல் அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் வசதி வாய்ப்புகளும் திடீர் வளர்ச்சிகளும் திடீர் தனலாபங்களும் குடும்பத்தில் ஏற்பட்ட சந்தோஷங்களும் குடும்பத்துக்கு தேவையில்லாமல் உருவாக்கி கொண்ட பல தவறான உறவுகளை பற்றி மட்டும் பேசுறது கிடையாது. சனி பகவான் வந்தார், கெடுத்துட்டார், சனி பகவான் வந்தார், பிரச்சனையில் மாட்டி விட்டுட்டார், இதை பற்றி தான் பேசுவாங்களே தவிர 11ஆம் இடத்தில் இருக்கும்போது பல ஆண்டுகள் அவர்கள் அனுபவித்து வந்த துன்பங்களையும் கஷ்டங்களையும் தீர்த்து அவர்களை ஒரு நல்ல உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வது சனி பகவான். பல ஆண்டுகள்லாம் என்ன, அஷ்டம சனியில் கொடுத்த கஷ்டங்களை மேசராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனியில் கொடுத்து வந்த பல வகையான கஷ்டங்களையும் இழப்புகளையும் ஈடு செய்கின்ற இடம்தான் இந்த 11ஆம் இடம். சரி, அதை சரி செய்துட்டாரா? அதற்கு பிறகு 7.5 ஆண்டு காலம் நான் உங்களை பிடித்து படுத்த போகிறேன், அதுக்கும் சேர்த்து கொடுத்துருப்பார். இது மேசராசிக்காரர்களுக்கு மட்டுமல்ல, மகர ராசிக்காரங்களுக்கும் ஏற்கனவே கொடுத்தது தான். அதையெல்லாம் யாரும் உணர மாட்டாங்க. நல்லது நடக்கும்போது தன்னை மறந்து சில தவறுகளையும் தேவையில்லாத செலவுகளையும் தேவையில்லாத உங்களை காப்பாற்றி கொள்ள தான் தராங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எத்தனையோ சொந்தம் இருக்குது, எத்தனையோ உறவு இருக்குது, எத்தனையோ நட்பு இருக்குது. நீங்கள் நல்லா இருக்கும்போது நல்ல நிலையில் பேசிக்கொண்டு இருந்தவர்கள் நீங்கள் 7.5 சனியில் சிக்கியதற்கு பிறகு அவன் கடங்காரன் அவங்ககிட்ட பேசக்கூடாது. பேசினா நம்மக்கிட்ட பணத்தை கேட்பான், உதவி கேட்பான். வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளில் அவன் குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை தான், விட்டுட்டு இருக்கிற வேலையை பாருங்கன்னு வெறுத்து ஒதுக்க வைப்பது. அதாவது காசு பணம் கையில் புரளும் போது சந்தோஷமும் நிம்மதியாக இருக்கும்போது உங்களுடன் இருந்த உறவுகள் அது இல்லை என்று தெரிந்தாலே விலகி போய்விடும். அவர் கொடுக்காமலா கெடுத்தார், அவர் கொடுத்தாரு, அதை நீங்கள் வச்சு படைக்கலை, உங்களுக்காக வச்சுக்கல, உங்களையும் அறியாமல் நீங்கள் அதை வீணான விரயம் செய்திருப்பீங்க, தவறான வழியில் அதை பயன்படுத்திட்டு இருக்கலாம். அதுக்கு தண்டனையாக தான் கொடுப்பார். உங்கள் ஊர்லேயே கூட பார்க்கலாம், உங்கள் குடும்பத்தில் கூட பார்க்கலாம். இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா தூங்கி எந்திரிப்பாங்க. அது விவசாயமாக இருக்கட்டும், கூலி வேலை செய்கின்ற சகோதர சகோதரியாக இருக்கட்டும்,
அல்லது அரசாங்க ஊழியராக இருக்கட்டும், தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிற எந்த பொறுப்புள்ளவர்களாக இருந்தாலும் சரி, தூங்கி எழுந்திரிச்சோன்னே குடும்பத்துக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் வேலை செய்துட்டு வந்து இருக்கிற காசு கொடுத்துட்டு நேர்மைக்கு தவறாமல் நீதிக்கு தவறாமல் வேலை செய்கிறவங்களுக்கு கஷ்டமட்ட வந்துச்சுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். வராது. அப்படி வருதுன்னா அந்த வீட்டில் வேறு யாரோ தவறு செய்திருக்காங்கன்னு அர்த்தம். அவர் பாட்டுக்கு வேலை செய்கிறாருங்க, வீட்டில் வந்து கொடுக்குறாரு, இருக்கிறத சாப்பிட்டு மறுநாள் இருந்து வேலைக்கு போயிட்டுருக்கா. வேலையே கதின்னு இருக்கிறாருங்க. அப்போ அவங்களுக்கு எப்படிங்க கஷ்டம் வரும், துன்பம் வரும்? பொய் சொன்னாலும் ஏமாற்றினாலும் கொடுப்பதை உங்களுக்காக வைத்து கொள்ளாமல் வீணான விரயம் செய்தாலோ கஷ்டங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையும் நஷ்டங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையும் கட்டாயமாக வரும். 11ஆம் இடத்தில் சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்கு வரும்போதும் அஷ்டம சனியில் கொடுத்த கஷ்டங்களை தீர்த்து உங்களுடைய அடுத்த வாழ்க்கைக்கு உயர்த்துவதற்குண்டான வழிகளை காட்டுவார். அதை புரிஞ்சுக்கிறது இல்லை. இதை விட அதிகமாக பலனை சொன்னாலும் யாரும் புரிஞ்சிக்க போகிறதில்ல. பலனை நான் சொல்லிடுறேன், கேட்டுங்க. சரி, சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வரப்போகிறாரு, பிடிக்க போகிறாரு. அது என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம் இருங்க. அதாவது திருநள்ளாறு சனி பயிற்சி பலன்கள் வருகின்ற 6ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026 வெள்ளிக்கிழமை காலை 7:56 புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் மீன ராசியில் சனி பகவான் பயிற்சி பெற்று அமர்ந்து பல ராசிகளுக்கு கஷ்டங்களையும் சில ராசிகளுக்கு நன்மைகளும் செய்ய போகிறார். தமிழ் மாதம் பார்த்துட்டிங்களானாக்கா மாசி மாதம் 22ஆம் தேதி சனி பகவான் விசுவாச வருஷத்தில் வந்து பிடிக்கிறார். சரி, முதலில் மேசராசி. இது வந்து ஒரு சின்ன பதிவை போட்டுடுறோம். அதுக்கப்புறம் மேசராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம், ரிஷபத்தில் இருக்கிற கார்த்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், மிருக, இப்படி வந்து தனித்தனியாக போடலாம். இது வந்து விழிப்புடன் இருப்பதற்கு சனி பகவான் வரப்போகிறார். ஒரு சிலர் சொல்லுவாங்க, எனக்கு 7 சனி மட்டும் பிடிக்குதுன்னு தெரிஞ்சிருந்தா நான் அப்படியே ஆடாமல் அசையாமல் அப்படியே ஸ்தம்பித்து போய் கல்ல உக்காந்துட்டேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் முன்கூட்டி போட்டுருவோம். என்ன கேட்டு உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கிங்க. இப்போ மேசராசியை பற்றி, மேசராசி என்பது செவ்வாயின் ராசி. மேசராசியில் சனி பகவான் நீசம் பெறுவார். அப்படி நீசம் பெறுகின்ற சனி பகவான் 7.5 சனியாக வரும்போது துன்பங்களை அதிகமாக தருவாரா? தருவார். காரணம், உங்கள் ராசியில் தானே அவர் நீசம் பெறுறாரு. அப்போது ஒரு கெட்ட கிரகம் கெட்ட இடத்திற்கு வரும்போது கெடு பலன்களை அதிகமாக தரும். இந்த நேரத்தில் ஜாதகத்தில் தசா நல்லா இருக்கணும். ஜாதகம் நல்ல ஜாதகமாக இருந்து தசா நல்ல தாசாவாக இருந்தால் பெருசாக பாதகம் இருக்காது. சரி, ஜாதகத்தில் தசா சரியில்லை, சனி பகவான் துன்பத்தை தான் கொடுக்க போகிறாரு, அதில் மாற்றமே இருக்காது. ஆனால் குருவும் ராகு கேதுவும் எங்கே இருக்கான்னு பார்க்கணும். குரு பகவான் ஒரு வேளை வந்து ராசிக்கு 2, ராசிக்கு 5, ராசிக்கு 7, ராசிக்கு 9, ராசிக்கு 11 இருந்தால் ஒரு வருஷம் தான் அமைதியாக இருப்பார். மீதி 1.5 வருஷம் 6.5 வருஷம் இருக்குதுங்களே. அப்போல்லாம் வந்து குரு பகவான் காப்பாற்றிட முடியுமா? குரு பகவான் நல்லா இருக்கும்போது சனி பகவானால் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் கஷ்டத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். இப்போது மேசராசியானவங்களுக்கு 3ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் சனி பகவானை கூட அதிகமாக நன்மை செய்ய முடியாத அளவுக்கு தடுத்துட்டார். பெருசாக நன்மை இல்லை. இப்போ 4ஆம் இடத்திற்கு போக போகிறார். அதுவும் கஷ்டம்தான். மிக கவனமாக இருக்கணும் மேசராசி. ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் ஓராண்டு காலம் அவ்வளவு சிறப்பான பலன்களை தர மாட்டாங்க. அதுக்கப்புறம் தர ஆரம்பிப்பாங்க. கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் நீங்கள், சரிங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ராகு 11 தான் இருக்கிறாரு. ராகு 11 தான் இருக்கிறாரு. அவ்வளவு உங்களுக்கு கெடு பலன்களே அள்ளி கொடுத்து விட முடியாது. ஆனால் ராகு கேதுக்கள் மாற்றம் பெற்றுவிட்டால் சனி பகவான் அவருடைய வேலை காட்ட ஆரம்பிச்சிடுவார். விழிப்புடன் இருங்க. விழிப்புடன் இருக்கிறதுனா ஒன்றுமே கிடையாதுங்க. உங்களை நீங்கள் காப்பாற்றிக்குங்க, உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுங்க. உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் மற்றவங்கள வந்து காப்பாற்றுவாங்க. கஷ்டப்படும் போது ஐயோ எனக்கு கடவுள் கொடுக்கலையே, அது கொடுத்துருந்தா நான் இந்த நிலையில் இருந்திருப்பேனான்றது. அவர் கொடுக்கும்போது எதையும் மதிக்காமல் நீங்களே வேஸ்ட்டாக காசை பண்ணிடுறது. அதனால் மிக கவனமாக இருங்க. அடுத்தது மிதுனம். மிதுன ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 10ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். ராகு கேது நல்லா இருக்காங்க. குரு பகவானும் நல்லா தான் இருக்கிறாரு, நல்லா தான் வரப்போகிறாரு. ஆனால்
சனியை பற்றி சொல்லி பயமுறுத்துறீங்களா? அப்படியெல்லாம் கிடையாதுங்க. பயமுறுத்துகிற பதிவாக போடுறது இருந்தாக்கா அதுக்கு இன்னும் தெளிவாக சிம்ம ராசிக்கெல்லாம் போடுவேன். கடவுளே வந்தாலும் காப்பாற்ற முடியாத ராசி அப்படின்னு போடலாம். இருந்தாலும் குரு சனி ராகு கேதையும் தசாவையும் பார்க்காமல் உடனுக்குடனாக முடிவு எடுத்துக்கூடாது. இருந்தாலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு தசம கேந்திரம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் ராசியில் சனி பகவான் அமருகிறார். இதனுடைய பார்வை பலமெல்லாம் ஒரு ராசி கட்டத்தை போட்டு பிரித்து சொன்னோம்னா பார்த்தாவே பயமாக இருக்கும். சனி பகவான் எப்படியெல்லாம் வேலை செய்வார் பார்த்தீங்களா அப்படின்னு. இருந்தாலும் சனி பகவான் 10ஆம் இடத்திற்கு வருகிறார். பல வகையான கஷ்டங்களை கொடுப்பார். எப்படி கொடுப்பார்? குரு 2ல் இருக்கிறாரு, 3ல் கேது இருக்கிறாரு, அடுத்தது ராகு பகவான் 9ல் இருக்கிறாரு. சனி பகவான் மட்டும் எப்படி கெடுதல் செய்திருவார்? குரு பகவான் 1 வருஷம் தான் இருப்பார். அந்த 1 வருஷத்தில் 5 மாதம் வக்கரமாக போயிடுவார். அப்போ சனி பகவான் சும்மா இருக்க மாட்டாரா? எதுக்கும் பயம் இருக்கணும் இல்லையா? அந்த பயம் கட்டாயமாக இருக்கணும். நல்லது தான் நடந்து கொண்டு இருக்கிறது என்று நினைக்கும் போது கெடு பலங்கள் நடக்குது இல்லையா? அந்த மாதிரி 10ஆம் இடத்திற்கு வரும்போது எப்படி தாங்க தொல்லை கொடுப்பாரு? சனி பகவான் மீன ராசியில் 10ஆம் இடத்துல அமருவாருங்க. அவருக்கு 3 பார்வை இருக்கும். 10ஆம் இடம் என்பது என்ன? தொழில். தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்தால் என்ன? சனி பகவான் யாரு? அவர் ஒரு மந்தக்காரகன். மந்தக்காரகன்னா தொழிலில் பல வகையான பின்னடைவு இருக்கும். தொழிலே நடக்கலைன்னா குடும்பம் அங்கே இந்த வண்டி ஓடாது. குரு பகவான் இருக்க வரைக்கும் ஓட்ட வைப்பார். அதுக்கப்புறம் பெருசு எதுவும் இருக்காது. சரி, 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 3ஆம் பார்வையாக ரிஷபராசியை பார்த்துருவார். அப்போ 7.5 சனியில் விரயச்சனியின் பாதிப்பு கட்டாயமாக இருக்கும். மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் அவருடைய 7ஆம் பார்வையாக கன்னி ராசியை பார்த்துருவார். அர்த்தாஷ்டம சனியும் ஆரம்பமான மாதிரி இருக்கும். அவருடைய 10ஆம் பார்வையாக சனி பகவான் மீன ராசியில் இருந்து கொண்டு தனுசு ராசியும் பார்த்துருவார். இப்போ உங்களுக்கு 7ஆம் இடமும் பாதிப்பாச்சு. எப்படி வளையம் போடுது பாருங்க. இருக்கிறது மீன ராசி, பார்ப்பது ரிஷப ராசி, இன்னொரு பார்வை கன்னி ராசி, இன்னொரு பார்வை தனுசு ராசி. 4 இடத்தையும் இழுத்து மூடிடுவார். குரு ராகு கேது இருக்கும்போது உங்களை காப்பாற்றிங்க. கடந்த 1.5 வருஷமாக கஷ்டப்படுறீங்க. அப்போ சனி பகவான் 9ல் தான் இருந்தார். பெருசாக ஒன்றும் கொடுக்க முடியல. குருவே கொடுக்க முடியவில்லை என்றால் இருக்கிற கிரகத்திலே பெரிய கிரகம். அவர் தடுத்த ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் குரு பகவான். இப்போ குரு பகவான் கொடுக்க போகிறார். இருக்கிற பிரச்சனை தீர்த்துக்கிட்டு கொஞ்சம் பொறுமையாக இருங்க. சரி, அடுத்தது கடகராசியை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. அது உங்களுக்கு அஷ்டம சனி விலக போகுது. பரவாயில்ல, மற்ற கிரகங்கள் பாதகமாக இருக்குது, சரி செய்துக்கலாம். அடுத்ததாக சிம்மம். மிக கவனம். சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்போ சொல்லிக்கிட்டு இருக்கோன்னு கேட்டிங்கன்னாக்கா 1.5-2 வருஷங்களுக்கு முன்னே சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா கண்டக சனியிலையும் சொல்லிட்டோம். கண்டக சனி என்பது தவறு செய்துட்டு நீங்கள் மாட்டிக்குவீங்கன்னு. கண்டிப்பாக தவறு செய்திருப்பீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா சிம்ம ராசின்றது என்னால் முடியும், நான் தனிக்காட்டு ராஜா, நான் எது செய்தாலும் அது மற்றவர்கள் போற்றக்கூடியதாகவும் எதிரிகளாக இருந்தாலும் அவர்கள் எதிர்க்க செஞ்சு ஜெயிப்பேன்னு சொல்லுவாங்க. அஷ்டம சனிங்க அடி வயிற்றுல நெருப்பை கட்டிக்கிட்டு சுற்றுற மாதிரி. அதாவது அவங்க சொந்த விரலாலே கண்ணை குத்திக்கிறான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அப்படி ஒரு நிலைமையை மாற்றி விட்டோம். சிம்ம ராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா சனி பகவான் மட்டும் உங்களுக்கு அஷ்டம சனியில் இருந்தாவே ஆட்டி படைத்து ஆளாய் பறக்க விடுவார். கூட குருவும் சரியில்லை, ராகு கேதுவும் சரியில்லை. ஆனால் ஒன்று, ஒரு வழியில் கஷ்டம் வந்தால் பரவாயில்ல, 4 திசை 8 திக்குமே உங்களுக்கு கஷ்டம் வந்தால் தாங்க முடியாது. பல வகையில் துன்பங்களை கொடுக்கும், பல வகையிலும் கஷ்டங்களை கொடுக்கும், பல வகையிலும் உங்களுக்கு மன சஞ்சலத்தை கொடுக்கும். மிக கவனமாக இருக்கணும் சிம்ம ராசி. பதிவு தனியாக போடுறோம், பொறுமையாக கேட்டு பயன்பெறுங்க. என்ன பயங்காட்டுற மாதிரி இருக்குன்னு சொல்கிறீங்களா? இதை தாங்க பல வருஷமாக நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எல்லா ராசிக்காரங்களும். உங்களுக்கு பக்கத்து ராசி தான், பின்பக்கமாக இருக்கக்கூடிய ராசி தான் கடக ராசி. ஒருவேளை உங்கள் வீட்டில் கூட அப்படி யாருன்னா இருக்கலாம். கடக ராசியில் ஒரு பிறந்த ஒரு 6 மாதம் குழந்தை, ஒரு 2 வருஷம் குழந்தைகிட்ட போய் கேட்கக்கூடாது, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, அஷ்டம சனி வந்துச்சாம அப்படின்னு. அப்படி கூட கேட்பாங்க ஒரு சிலர். ஒரு குடும்பஸ்தனாகவோ ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடிய பொறுப்புள்ளவருக்கு கேட்டிங்கன்னாக்கா
இந்த அஷ்டம சனி என்ன அடி அடிச்சதுன்னு தெரியும் அவங்களுக்கு. அதனால் தூங்கும்போது கூட விழிப்புடன் இருக்கணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த நிலையில் இருக்கணும். கண்டக சனியில் தவறு செய்தாச்சு, கொஞ்சம் நெஞ்சம் இருந்தது. இப்போ 11ஆம் இடத்துல இருக்க குரு பகவான் கொடுத்ததில் தீர்த்துக்கிட்டீங்களோ இல்லையோ, அது உங்கள் பூர்வ புண்ணியஸ்தானமும் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கருமஸ்தானமும் பார்க்கணும். சரி, சிம்மராசிக்காரங்க கவனம், மிக கவனம், மிக மிக கவனம். பதிவு பொறுமையாக போடுறேன், கேட்டு பயன்பெறுங்க. அடுத்தது கன்னிராசி. கண்டக சனி ஆரம்பமாச்சு. இது ஆரம்பம்தான். இந்த ஆரம்பத்திலேயும் ஒரு நன்மை இருக்குங்க. நன்மை நடக்கும்போதே ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்குங்க. கன்னிராசி மட்டும் இல்லை, 12 ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு நல்லது நடக்குதா, திடீர் வருமானம் வருதா, குடும்பத்தில் சந்தோஷம் பிறக்குதா, எந்த சந்தோஷமான நிகழ்ச்சிகள் வந்தாலும் அடுத்தது ஒரு கெட்டது வந்து விடுமோ என்கின்ற சந்தேகம் வேணும். கண்டக சனியாக இருக்கிறாரு. குரு 11ஆம் இடத்திற்கு உச்சம் பெற்று அமர போகிறார். சனி பகவானால் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது, அதையும் மீறி நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க. ஆனால் குரு பகவான் 11ஆம் இடத்திலிருந்து உங்களுக்கு மாற்றம் பெற்று 12ஆம் இடத்திற்கு வரும்போது பாதகங்களை செய்கிறோம் சனி பகவான். மிக கவனமாக இருங்க, பொறுமையாக நிதானமாக செயல்படுங்க, சரிங்களா? பெருசாக பாதகம் இல்லை, இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டத்தையும் 11ஆம் இடத்திற்கு வரக்கூடிய குரு பகவானால் உங்களை காப்பாற்றி கொள்ளுங்க. அதுக்கு அடுத்தது தனுசு ராசி தான். தனுசு ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி. அர்த்தாஷ்டம சனி என்னன்னா, அர்த்தாஷ்டம சனி வருகின்ற இந்த காலகட்டத்தில் 8ஆம் இடத்தில் குரு. கொஞ்சம் விழிப்புடன் இருங்க. பாதகம்தான். பெரிய பாதகமா, சிறிய பாதகமா, மத்தியம பாதகமான்றது உங்கள் ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா தான் சொல்லும். பதிவை தனியாக போகிறோம், கேட்டு பயன்பெறுங்க. அதற்கு அடுத்தது கும்பம். கும்பராசிக்காரர்களுக்கு சற்று கடுமை காட்டக்கூடிய காலகட்டம்தான். குடும்ப சனி தான் அங்கே போகிறாரு. குடும்ப சனியில் உதவியெல்லாம் கிடைக்குமே, கிடைக்கும் தான். குரு யாருக்கு போகிறாரு? குரு பகவான் 6ஆம் இடத்திற்கு போகும்போது, ஜென்மத்தில் ராகு இருக்கும்போது, 7ஆம் இடத்தில் கேது இருக்கும்போது, குடும்ப சனியாக இருக்கும்போது எவ்வளவு துன்பம் இருக்கும். தலையை சுற்றி வந்த வினையெல்லாம் மலையை சுற்றி வந்த மாதிரி சுற்றி சுற்றி வரும் தொல்லைங்களை. மிக கவனமாக இருக்கணும். கழிவுச்சனி தான். கழிவுச்சனிக்கு அர்த்தம் தான் தெரியுங்களா? கழிவுச்சனி தானே நல்லது நடந்துட போகுது, அப்படியெல்லாம் கிடையாது. கழிவுச்சனின்னா விரயச்சனியில் நீங்கள் விரயங்களை செய்து பணத்தை காலி செய்ததும், ஜென்ம சனியில் என்ன செய்வது என்று தெரியாமல் திக்கற்ற மனிதர்களாக, திசை தெரியாத மனிதர்களாக, யாருடைய உதவியும் யாருடைய அரவணைப்பும் இல்லாமல் அனாதையாக சுற்றி திரிவதற்குண்டான வழிகளை கொடுத்து வந்த சனி பகவான் எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டாரு. இப்போ உங்ககிட்ட இருக்கிற மொத்தத்தையும் கழுவி எடுத்துட்டாரு. இந்த கழிவு சனியில் போராடி வரும்போது தான் 3ஆம் இடத்துக்கு ரொம்ப நல்லது செய்வார். இதுதான் கழிவு சனி. சரி, பதிவு தனியாக போகிறோம், கேட்டு பயன்பெறுங்க. அடுத்தது மீனராசி. மீனராசிக்காரங்களுக்கு சனி பகவான் பயிற்சி பெறுவதற்கு முன்னாடியே குரு பகவான் பயிற்சி ஆகிடுறாரு. ராகு கேதுக்களும் நல்லா தான் இருக்காங்க. சனி பகவான் ஜென்ம ராசியில் வரும்போது சனி பகவான் ஜென்ம ராசிக்கு வரும்போது ஓராண்டு ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதுக்கப்புறம் ராகு பகவான் 11ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு, அப்போவும் பிரச்சனை இருக்காது. ஓரளவுக்கு தான் கஷ்டமாக இருக்கும். இந்த குரு பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்தில் பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு வந்து உட்காராரு பாருங்க. அப்போ கேது பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. இப்பவே உங்களை காப்பாற்றிக்குங்க. எப்படிங்க காப்பாற்றிக்கிறது? 3 வருஷமா அந்த ராகு கேது பண்ணதும் அந்த குரு பகவான் பண்ணதும் எங்களால் தாங்க முடியாமல் இருக்குன்னு கேட்டாக்கா, முடியும். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் தலை வரைக்கும் இருக்கிற அந்த பிரச்சனையை முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு இறக்க முடியுமோ இறக்கிக்குங்க. 5ஆம் இடத்தில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் வராருன்னு நம்பிக்கிட்டு அதிகப்படியாக கடனை வாங்குவது, யாருக்கிட்டே வாக்கு கொடுக்கறது செய்யாதீங்க. 6ஆம் இடத்துக்கு வந்தால் சிக்கல் வந்தது இல்லையா? ஒரு வருஷம் நன்மையாக ஒரு வருஷம் தீமையை மாற்றி தானே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதனால் கொஞ்சம் பொறுமையாக செயல்பட்டீங்களா? மீன ராசிக்காரங்களுக்கு இளம் வயதில் தான் பொறுமை இருக்காது. இளம் வயதில் பொறுமை இருக்காது. காலத்தால் அவர்கள் அனுபவிக்கின்ற அனுபவ பாடங்களால் அவர்களுக்கு பொறுமை, நிதானம், எதையும் செய்து சாதிக்கக்கூடிய வல்லமை வந்துடும். இந்த நேரம் நல்லா இருக்குது,
அடுத்து குரு பயிற்சிக்கு நிறைய கஷ்டம் வந்துடும். சனி பகவான் வர ஜென்ம சனியாக வரும்போது பல வகையான துன்பங்களை கொடுத்து விடுவார். இதனுடைய பதிவு தனி பதிவை போகிறோம், கேட்டு பயன்பெறுங்க. 12 ராசிக்குமே நல்லது நடக்கணும்னு கேட்டிங்கனாக்கா முதல்ல பார்க்க வேண்டியது ஜாதகம். ஜாதகத்தில் நல்ல தசை நடக்கும்போது எந்த கிரகமாக இருந்தாலும் பாதகம் செய்தாலும் அதை தடுத்து உங்களை காப்பாற்றக்கூடிய சக்தி அந்த தசாக்கு வந்துடும். பாதக தசாவாக இருந்தால் படு பாதகத்தை செய்துவிடும். ஜாதகத்தை பார்த்து அதற்கு பிறகு தசா சரியில்லை என்றால் அதற்கு தக்கவாறு பயன்படுத்தி கொண்டாலோ இறை வழிபாடு செய்தாலோ நன்மைகள் நடக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.